தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கலைஞர் பல்கலைக்கழக மசோதாவை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய விவகாரத்தில் உச்சநீதிமன்றத்தை நாட தமிழக அரசு முடிவு செய்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கும்பகோணத்தில் கலைஞர் பல்கலைக்கழகம் அமைக்க ஏப்ரல் 24 சட்ட மசோதா ஆளுநரினுடைய ஒப்புதலுக்காக அனுப்பப்பட்டிருந்தது. அதை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் இந்த விவகாரம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தை நாட தமிழ்நாடு அரசு முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் டெல்லி செய்தியாளர் சுசித்ரா. விவரங்கள். கும்பகோணத்தில் கலைஞர் பெயரில் பல்கலைக்கழகம் அமைப்பதற்கான மசோதாவை ஆளுநர் ரவி கடந்த ஏப்ரல் மாதம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிய நிலையில் அந்த துணைவேந்தர் நியமனம் யுஜிசி விதிகள் தொடர்பான வழக்குகளை காரணம் காட்டி அந்த ஒரு மசோதாவை அவர் ஏற்கனவே குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியிருந்தனர். அந்த மசோதா தொடர்பான வழக்கை தற்பொழுது குறிப்பாக மனுவாக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்வதற்கு தமிழ்நாடு அரசாங்கமானது முடிவு செய்துள்ளது. கடந்த ஏப்ரல் 24 சட்டசபையில் நிறைவேற்றப்பட்ட இந்த ஒரு மசோதாவினுடைய மீதான நடவடிக்கைகள் என்பது எடுக்கப்படாமல் உள்ளது. தொடர்ந்து ஆளுநர் இந்த மசோதாக்கள் மீதான விவகாரத்தில் செயல்பாடற்ற முறையில் இருப்பதாக குற்றச்சாட்டை முன்வைத்து இந்த ஒரு மனுவை தமிழ்நாடு அரசாங்கமானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் தேர்தல் குழு உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும் நிலையில் தொடர்ந்து மாநில மக்களுக்கு அநீதி இயக்கும் வகையில் குறிப்பாக மாணவர்களுடைய பாதுகாப்பு படிப்பிற்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் வகையில் செயல்பாடு என்பது ஆளுநர் தரப்பில் இருந்து வருகிறது என்ற ஒரு கருத்தை முன்வைத்து இந்த ஒரு மனுவை தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து தாக்கல் செய்யப்பட்டுள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்ட நிலையில் 3 மாதங்களாக எந்த ஒரு நடவடிக்கைகளையும் மேற்கொள்ளாமல் அதன் பிறகு அதனை யுஜிசி விதிகள் தொடர்பான வழக்குகளை காரணம் காட்டி குடியரசுத் தலைவருக்கு அவர் அனுப்பியுள்ளது ஏற்புடையது அல்ல என்ற ஒரு கருத்தை முன்வைத்துதான் இந்த ஒரு மனு என்பது தற்பொழுது உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு சார்பாக தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனு மீதான விசாரணை விரைவில் எடுத்துக் கொள்ளப்படும் உச்சநீதிமன்றத்தில் வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பாலா, விவரங்களுக்கு நன்றி சுசித்ரா.